ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன லேர்ன் பண்ணிட்டு வரணும்? ஆக்சுவலி அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறாங்களோ அந்த ப்ராடக்ட் பற்றி மார்க்கெட் அனலைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அபவுட் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளால் அது பண்ண முடியுமோ, அவங்களோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாது, நம்மளோட காம்பரேட்டர் நம்மளோட ஈஸியாக பீட் பண்ண முடியாதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு சூட் ஆகாமல் ஆகாதா. ஏன்னா சில பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கே ஒரு சில யூகோஸ் பார்ப்பாங்க, ரொம்ப இதாக நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு அது நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது இருக்கும் சூட் ஆகாமான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்புறம் அது ஒரு சில ரீசனால குவிட் பண்ணிட்டு போயிடுது. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் தேவையில்ல இன்வெஸ்ட்மெண்ட் நாங்களும் நிறையா ஸ்டார்டிங்கில் பண்ணணும். அப்புறமேட்டு புரிஞ்சிச்சு கண்ணாப்பினா நம்ம செலவு பண்ணுறோம், எப்படிலாம் செலவுகளை குறைக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட்ஸே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன நடந்தது எது நடந்ததே தெரியல. ஸோ அப்புறமேட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஃபெயிலியருக்கு என்ன மெயின் ரீசன் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரீசன் யாருமே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதில்ல. ஸோ யூடியூப் ஆட்ஸு இல்லை இன்ஸ்டாகிராம் அதை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட்னு பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது ஒரு லவ் கண்டிப்பாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. ஸோ பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ் டைம் கொடுக்கணும், அது யாரும் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லாமல் அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். என்னன்னே தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கான நாலேஜ் இல்லாமல் நம்ம ஒரு 2 month 3 monthல ஈஸியாக குவிட் பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம ஆக்சுவலி அதை கஷ்டப்பட்டு எப்படி அந்த சக்ஸஸ் ஆனாங்க அந்த கஷ்டத்தை தான் மெயினாக பேசணும். ஸோ அந்த கஷ்டம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்? ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்து சப்போர்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்னால அதுதான். ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு மிஷின்ஸ் வாங்கி அதுக்கு என்ன கிராமில் மார்க்கெட் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், ஒரு எம்ஆர்பி ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது முதற்கொண்டு யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டே ரெடி பண்ணுறாங்க, எப்படி போய் கடையில் சேல்ஸ் பண்ணணும், அதில் எப்படி மார்ஜின் வைக்கணும், எந்த ஒரு நாலேஜுமே அடிப்படை நாலேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை. ஸோ அரைகுறையாக பண்ணி ஃபஸ்ட்டே அவங்க நிறையா ஃபெயிலியர் தான் செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் பார்த்தோன்னே பிஸ்னஸ் வேணான்னு குவிட் பண்ணுறாங்க. இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸில் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம மட்டும் என்ன நல்லா இருக்கும்னு நினச்சதை விட மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கலாம். என்னோட மைண்டை நான் எப்பயுமே நம்புவேன். எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், அவங்க நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். எங்களுக்குள்ளே ஒரு சக்ஸஸ்ன்னு பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இருக்கணுன்றதுக்காக நான் பிஸ்னஸில் இறங்குறேன். அவங்களுக்காக பெருசு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேறு வழியில் கடவுள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். பிஸ்னஸ் இந்த வார்த்தை கேட்டால் சில பேர் சந்தோஷப்படுவாங்க, சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, இல்லை இப்போ வேலையில் கஷ்டப்பட்டு இனிமேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த வருத்தப்படுறவங்க அஃப்கோர்ஸ் பிஸ்னஸில் நிறைய அடி வாங்கினவங்க தான். ஸோ பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸ் ஏன் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். ஸோ வி ஹேவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், MD of AVK Enterprises. So welcome to the show, bro. Okay. So first question எப்பவுமே இருக்கும், who you are? நேம் ஏ கிருஷ்ணகுமார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் AVK Enterprises. ஸோ கடலூரில் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த ஐடியா எப்படி வந்து? சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 2019 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆனோடனே ஜாப் ரிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பிஸ்னஸ் ஆக்சுவலி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு? நீங்கள் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்களா? இல்லை? ஆமாம், ஸ்டார்டிங்கில் நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து தான், நிறையா ஏமாற்றங்கள், அதோட நிறையா நம்பி ஏமாந்தது அதிகம். ஸோ ப்ராடக்ட்டு வாங்கி ஏமாந்தது, ஸோ நிறைய இதில் அமௌண்ட் கட்டி ஏமாந்தது. பட் பிஸ்னஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஏமாற்றங்களே நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணாலே மேபி சில பேர் அவேர்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவேர்னஸோட ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பிஸ்னஸ் சக்ஸஸாக பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஃபெயில் ஆகிற ரீசன் அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். யாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதில்ல, லேர்ன் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்களும் ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணோம். அப்புறம் நிறையா லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ ஆனால் நம்ம கற்றுக்கிட்டே இறங்கினா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் சொல்கிறீங்களா ப்ரோ? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன லேர்ன் பண்ணிட்டு வரணும்? ஆக்சுவலி அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறாங்களோ அந்த ப்ராடக்ட் பற்றி மார்க்கெட் அனலைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அபவுட் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளால் அது பண்ண முடியுமோ, அவங்களோட ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாது, நம்மளோட காம்பரேட்டர் நம்மளோட ஈஸியாக பீட் பண்ண முடியாதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு சூட் ஆகாமல் ஆகாதா. ஏன்னா சில பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கே ஒரு சில யூகோஸ் பார்ப்பாங்க, ரொம்ப இதாக நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு அது நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது இருக்கும் சூட் ஆகாமான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்புறம் அது ஒரு சில ரீசனால குவிட் பண்ணிட்டு போயிடுது.
ஓகே. ஏன்னா பேசிக்கலாக ஒரு மென்டாலிட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்தா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நம்ம சொல்கிறது தான் சட்டம், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. அப்புறம் கௌரவமாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூலாம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஓனர், நான் இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் ஓனருக்கு இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? இல்லை ரூல்ஸ் அண்ட் ஆனால் எல்லாருமே அந்த மைண்ட் தாட்டில் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது அப்படி இல்லை. நம்ம என்னதான் மேன் பவர் போட்டு ஒர்க் பண்ணாலும் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கணும், நம்ம அதில் இன்வால்மெண்ட் இருந்து தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலி என்ன நடக்குது ப்ராஃபிட் லாஸ் தெரியாது, நம்ம சீக்கிரமாக வந்து ஃபெயிலியர் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு ஷோரூம்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், மேன் பவர்ஸை போட்டுட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க, அவங்க வெளியில் வெக்கேஷன் போகிறது மாதிரி ஃப்ரீ ஆகிறாங்க. அப்படின்னா பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி அங்கே யாராவது ஒருத்தவங்க நம்ம சீட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இறங்கி ஒர்க் பண்ண அவசியம் இல்லை, பட் எவ்ரி திங் மானிட்டர் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இருந்தால் கண்டிப்பாக மேபி சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் இதை யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி நான் நினைக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை ஒர்க்கோட இது கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஒர்க்கு ஆக்சுவலி நம்ம பாடி பெயின் அந்தமாரி தான் இருக்குமா, பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம தூங்கினாலும் நைட்டு தூக்கம் வராது, மறுநாள் திங்கிங் அபவுட் பர்ச்சேசிங் இல்லாட்டி சேல்ஸை பற்றி ஏதாவது அதை பற்றி ஒரு திங்கிங் இருக்கும். நார்மலாக நம்ம லைஃப் இருக்கிறமே நினைக்கமே இருக்க முடியாது, பட் நாட் ஈஸி. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம டைம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க இப்போ நம்ம இந்த டைமில் தான் தூங்கணும். இப்போ ஒர்க் போகிறீங்கன்னா ஓகே, ஒர்க்லேயும் நிறைய கஷ்டம் இருக்குது. கஷ்டத்தை தாண்டி ஒர்க்கில் ஒரு பாயிண்டில் ஓகே எனக்கு முடியல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. பட் இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது பிஸ்னஸில், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அதில் வர மணி ஃபுல்லுமே நம்மளுக்கு. இப்போ ஆக்சுவலி ஒர்க் போனால் நம்ம சேலரி அவ்வளோதான், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் சரி. இது எப்படின்னா நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும் நம்மளுக்கு. நம்ம ரெண்டாவது அதில் ஃபெயிலியர் ஆனால் நம்மளுக்கு தான். ஆக்சுவலி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபெயிலியரோ ப்ராஃபிட்டோ அது வந்து ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துருவோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணும்போது எதாக இருந்தாலும் நம்மளுக்குன்ற போது அதை பற்றி திங்கிங் தான் இருக்கும். ஸோ டைம் பார்த்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஆன் டைம்னாலும் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாட்டி அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது, ஸோ அந்தமாரி கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமலாம் பண்ண முடியாது. ஸோ இல்லை எனக்கு லீவ் வேணும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் இருக்காது. மேபி நம்ம ஏதாவது முக்கியமான டைம் மட்டும் தான் நம்மளால் இன்னும் அது இல்லாமல் நம்ம அதுக்கு மானிட்டர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு மேன் பவர் செட்டப் ஒரு டீம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்குது ப்ரோ. ஒரு 60% ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபெயில்ஸ். மெயின்லி இன் இந்தியா பார்த்தீங்கன்னா 60% வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க, யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதில்ல. 40 to 30% தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெயிலியருக்கு என்ன மெயின் ரீசன் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரீசன் யாருமே வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதில்ல. ஸோ யூடியூப் ஆட்ஸு இல்லை இன்ஸ்டாகிராம் அதை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட்னு பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது லவ் கண்டிப்பாக இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. அதை நம்ம நேசிச்சு பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ப்ராஃபிட்டும் வரும், நம்ம மனசுக்கு ஆறுதலாக செய்கிறது வேறு. ப்ராஃபிட்டுக்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட்காக போனால் ஒரு 2 month 3 months ப்ராஃபிட் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே ஒரு 8 month நம்ம போட்ட அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட்டை எல்லோரும் வச்சு தான் பிஸ்னஸ் உள்ளே இறங்கணும். ஸோ இன்னொரு சில பேர் ஸ்ட்ராட்டஜியே 1 yearக்கு நீங்கள் தேவையான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, நான் இப்போ 1 lakh போட்டேன்னா அந்த மந்த்தை நான் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பாசிபிளே கிடையாது. அது எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி. ஆனால் அப்படி சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ் டைம் கொடுக்கணும், அது யாரும் கொடுக்கறதில்ல. ரெண்டாவது ப்ராப்பர் மைண்ட் செட் இல்லாமல் அவேர்னஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். என்னன்னே தெரியாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கான நாலேஜ் இல்லாமல் நம்ம ஒரு 2 month 3 month ஈஸியாக குவிட் பண்ணுறோம். அதனால தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. இல்லை அது ஆக்சுவலி நிறைய பேர் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களை பார்ப்பாங்க பாரு, ஒரு ஒரு நான் சம்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் கடைக்காரங்களே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இவங்க பாருங்கள் ஒரு கடையை போட்டு நம்ம தொழிலதிபர் ஆயிடுவார் போல், நம்மளும் இந்த மாதிரி கடை போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்கனால இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது கரெக்ட் தான். பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். ஏன்னா அவங்க பண்ணுறது அவங்க கூட்டம் அதை மட்டும் பார்க்குறாங்க. அது பிஸ்னஸ் பண்ணுறது அது ப்ராஃபிட்டா இல்லையான்னு தெரியும். ஏன்னா அவங்க மெயினில் ஷாப் வச்சுருப்பாரு, ரெண்டே ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்ட் பே பண்ணணும், அது மெயின்டெனன்ஸ் இருக்குது, லேபர்ஸ் அதிகமாக. ஏன்னா நிறைய ஒரே டைமில் நிறைய பேர் சப்ளை வரும்போது நம்ம லேபர்ஸ் பண்ணணும். அப்படி இப்படி ஈக்குவல் பண்ணால் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் வாங்க. சப்போஸ் வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளும் பண்ணணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை. ஏன்னா அவங்க அதை என்னன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க, இவங்க பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அமௌண்ட் அதுலேருந்து வருதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ்னால தான் அவங்க வருது. அவங்க மேபி வேறு ஏதாவது கூட மேபி மார்க்கெட்டில் இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்து கூட சம்பாதிக்கலாம். அதான் அவங்க நினைக்காம இந்த பிஸ்னஸ்லாம் அவங்க சம்பாதிச்சு கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாருன்னு இவங்களும் ஒரு மைண்ட் செட்டை கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். இவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை எனக்கு நாலேஜ் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஓகே. ஆக்சுவலி
இந்த மெயின் பாட்காஸ்ட்டோட ரீசனே பார்த்தீங்கன்னா 0 to ஹீரோன்னு தான் நாங்கள் மெயினாக வச்சுருந்தோம். ஒருத்தர் மனுஷன் 0லேருந்து எப்படி இந்த ஃபேஸுக்கு வந்தார். இப்போ ஒரு வெல் செட்டில்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது எந்த விதமும் ஃபெயிலியர் ஆகாமல் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்ததே பெரிய அப்ரிஷியேட்டபிளான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் இப்போது நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கலாம், 4 கிளைண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தனியாக இருந்திருப்பீங்க. ஆமாம், தனி தான், 0 தான். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி நானே தான் மிஷின்ஸ் வாங்கி நானே தான் ரன் பண்ணேன். தென் அப்புறம் மேன் பவர் போட்டால் அமௌண்ட் கொடுக்க முடியும், என் ஃப்ரெண்ட்ஸை பார்ட்னர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் ஒர்க்கு மட்டும் ப்ளஸ் ஃப்ரெண்டு. அப்படி 1 by 1 இருக்கிற எல்லா ஃப்ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா யாருமே ஒர்க்கர்ஸை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு சேலரி கொடுக்க முடியான்றது எங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்கும் பண்ணுவாங்க, ப்ளஸ் பிஸ்னஸும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் ப்ராஃபிட் வருன்றப்போ தான் எல்லாருமே 1 by 1 ஜாப் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸ்டார்டிங்கில் போய் மார்க்கெட் பண்ணும்போது எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியான்ற மைண்ட் தாட் நிறைய டைம் எங்களுக்கே வந்தது. ஏன்னா யாரும் எங்களை வாங்கி வச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ வீணாக போய் நம்ம எடுத்து கொட்டுறது அப்படிலாம் நிறையா இருந்தது. இருந்தாலும் பண்ணணும், ஒரு விடாமுயற்சிகள் பண்ணனால தான் மேபி இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 5 years ஆச்சு. ஆனால் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 2 months 3 months 5 months நம்ம பெரிய ஆளான்னு நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலி பாசிபிளே இல்லை. நம்ம என்ன நீங்கள் எந்த அளவுக்கு டைம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் இருக்கும். ஒரு யூனிவர்சலாகவே அப்படி தான் சொல்லுது, நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆனால் கண்டினியூட்டாக அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் மெயின். அதை யாரும் இங்கே பண்ணுறதில்ல, நாங்கள் அதை பண்ணணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 3 பிரான்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் காஃபி ஷாப் ஃப்ரான்சைசி எடுத்துருக்கோம், அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் இருக்குது. ஒரு 3-4 பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாங்கள் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்ததுக்கு நாங்கள் கண்டினியூட்டியாக எங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸோ ஏதோ லோன் எடுத்து பண்ணிகிட்டே கண்டினியூட்டிவ் பண்ணனால தான் இந்த பண்ண முடிச்சுது. இல்லை, அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கவே இருக்காது, வருமானம் உங்களுக்கு ஷுவராக ஒரு ஐடியா இருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? அது எதனால நீங்கள் ஓகே இதில் கண்டிப்பாக காசு வரும்னு வெயிட் பண்ணீங்க? இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சணும் ஒரு நம்பிக்கை, அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். செகண்ட், அந்த டைமில் எங்களுக்கு ஃபினான்ஷியல் இருக்கும்போது நாங்கள் வேலைக்கு போகிறது, ப்ளஸ் அப்புறம் வீட்டில் எப்படி இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் தடுப்பாங்க. அடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம நாளைக்கு டல்லாக இருந்தால் எதனாலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகையை ஏதோ கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அடுத்தது நாங்கள் ஸ்டெப் பண்ணோம். நிறைய டைம் சேலரியே நாங்கள் லோன் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் பாசிபிளே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் கொஞ்சமாக நாங்கள் மிஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி எங்கள் டீம் பெருசாக்கி அப்புறம் 3-4 பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணோன்னு எங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஆக்சுவலி ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் கஸ்டமர்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், பேர் சம்பாதிச்சனால. ஸோ எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு டிமாண்ட்ஸ். அதனால தான் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் விட்டுட்டு வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் 4 வச்சுருக்கோம். சேல்ஸ் ஒரே இடத்துல இருந்தால் போகுது. ஸோ அவங்க 4 பேர் எங்களுக்கு பண்ணி கொடுத்து எங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணதுக்கு ரீசன் நாங்கள் கண்டினியூட்டியாக பண்ணிகிட்டே இருந்தது, குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்ன ஆனாலும் சரி, ஏன்னா நிறைய பேர் ஒரு சில கெமிக்கல்ஸ் கலந்தால் ஈஸியாக க்ரோத் ஆகலான்ட்டு ப்ராஃபிட் பார்த்தாங்க. நாங்கள் ப்ராஃபிட் பார்க்கல, எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியன்ட்டு ட்ரை பண்ணோம். ஸோ அதனால தான் கண்டிப்பாக எங்களால் இவ்வளோ கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியுது. ஏன்னா நம்ம குவாலிட்டி கம்மி பண்ணி கொடுத்து அந்த வாட்டி சேல்ஸ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் அந்த கஸ்டமர் நம்ம வாங்க மாட்டாங்க. நாங்கள் எங்களோட சேல்ஸை பார்க்கல, நாங்கள் லாங் டைமில் இதில் இருக்கணும்னு ஒரு மோட்டிவோட குவாலிட்டியாக கொடுத்தோம். ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் எங்களை விட்டு போகல. அகைன் எங்களுக்கு அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. சும்மா எனக்கு ரெஃபரன்ஸ் கஸ்டமர்ஸாக நிறைய வருவாங்க. ஸோ இவங்க நல்லா பண்ணுறாங்கப்பா, இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இவங்க சொன்னாங்கப்பா, அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய கால்ஸில் வரும். ஸோ அது மூலமாக நாங்கள் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு டைமே கண்டினியூஸாக அப்படி போயிட்டே இருக்கும், உட்காரத்துக்கே டைம் இருக்காது. அந்த நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அழகு போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம போஸ்ட் அடிக்கலாம், பேனர் அடிக்கலாம், ஒரு செலிபிரிட்டி வச்சு ஆட் கொடுக்கலாம். அதை தாண்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான் பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். பேசிக்காக ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியாக செஞ்சுட்டோன்னா அதை யாராலும் பீட் பண்ண நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டி நாங்கள் குவாலிட்டியும் கொடுத்தோம், ப்ளஸ் எங்களுக்கு மார்ஜின் கம்மி பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் அதிக மார்ஜின் வைக்கல. ஸோ இன்னைக்கு ஒரு 30 கிலோ எங்களால் ரன் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு 7 tons இல்லை 5 tons அளவுக்கு ஓட்டுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் எங்களுக்கு சேல்ஸ் தான் மோட்டிவாக வச்சோம். ஆனால் ப்ராஃபிட் கம்மி, பட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கஸ்டமர்ஸ் நிறைய நம்ம கண்ட்ரோல் ஆகும், நம்ம பிராண்ட் ரீச் ஆகும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நாங்கள் குவாலிட்டியும் கொடுத்து எந்த அளவுக்கு எங்களுக்கு மார்ஜின் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் கொடுக்குறோம். ஏன்னா அதிக ப்ராஃபிட்ஸ் வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பிடிக்கும், தென்னை ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ இவங்க குவாலிட்டியாகவும் தராங்க, ரேட்டு கம்மியாக தராங்க. ஸோ அதனால் அவங்க எங்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ண மெத்தடு. ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டுங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்க? இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 2 years பிஃபோர் தான் நாங்கள் பார்த்தோமே. ஓகே, 5 years ஆச்சு. 3 years ப்ராஃபிட்டே இல்லாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3 years நோ ப்ராஃபிட், ஒரு 1000 ரூபா கூட இருக்காது. சேர்ந்தாலும் ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். தென் அப்புறம் 1 by 1 தான் நாங்கள் எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் பிஸ்னஸில், எவ்வளோ நாங்கள் பெருசாக்கி ரிஸ்க் எடுத்தோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ப்ராஃபிட் எங்களுக்கு வராமல் நான் ரிஸ்க் எடுக்க யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணவும் பயப்படக்கூடாது. நாங்கள் சரி பரவாயில்ல, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்து மேலே வருவோன்றப்போ அதை எடுத்து தான் ஆகணும். ஸோ நாங்கள் அந்த டைமில் பரவாயில்ல பார்த்துக்கலான்ற ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பெருசாகி
கார் அந்த டைமில் காரை பை பண்ணி மார்க்கெட்டிங் இன்னும் ரொம்ப பெருசாக பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பாக க்ரோத் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கான எங்களுக்கு ரெவன்யூ கேஷ். ஸோ உங்கள் வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? வீட்டில் எல்லார் வீட்லையும் சொல்கிறதான் பசங்க பண்ணுறாலே அது தடுக்க மாட்டாங்க, பட் பயம் இருக்கும், பையன் ஏமாந்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதுமாதிரி எங்கள் வீட்லேயே இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்து போனால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுது. அவங்களும் சரி ஓகே, இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து தோத்துட்டு நிற்காமல் இருக்கிறது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி அவங்களும் நம்மளுக்கு அப்படியே சொல்ல மாட்டாங்க. ஓகே போயிட்டு இருக்கும். ஓகே. ஆக்சுவலி எல்லோரும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம ஆக்சுவலி அந்த கஷ்டப்பட்டு எப்படி அந்த சக்ஸஸ் ஆனாங்க அந்த கஷ்டத்தை தான் மெயினாக பேசணும். ஸோ அந்த கஷ்டம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கும்? ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தது சப்போர்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நான் பண்ணும்போதெல்லாம் ஒரு சில அந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு நாலேஜ் வேணும்னு ஒருத்தர் கால் பண்ணி கேட்கும்போது அவர் கால் அப்படியே எதுவும் பேசாமல் கட் பண்ணிட்டார். ஸோ அடுத்து நான் யார்ட்டையுமே கேட்கல, நானாக தான் மார்க்கெட் ஸ்டடி பண்ணி நான் பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் அந்தமாரி கஷ்டப்படுறவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டாக திறமை வந்து மேலே வந்தால் பரவாயில்ல, அதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்குது தப்பு. ஆனால் இங்கே நிறைய பேர் அதை சொல்லிக் கொடுத்து யோசிக்கிறாங்க, சொல்லிக் கொடுத்தா நம்மளுக்கு காம்படேட்டாக வந்துடுவாங்க அப்படின்னா. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளை யாருமே பீட் பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு கட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சொல்லித்தரலாம். நாங்கள் இன்னி வரைக்குமே எனக்கு ஆப்போசிட்டில் எங்கள் ஏரியாலே வேற வந்த கேட்டாலும் அவங்க நாங்கள் சொல்லுவோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நாங்கள் இந்த சப்போர்ட் வேணும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸுக்கே நாங்கள் ஒரு 4-5 பிராண்டுக்கே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய பேருக்கு நாங்களும் அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் ஏமாந்துட்டு வரவங்களுக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே இருக்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதுதான் ஒரு பிஸ்னஸில் ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்னா அதுதான். ஏன்னா எதுவுமே இல்லாமல் ஒரு மிஷின்ஸ் வாங்கி அதுக்கு என்ன கிராமில் மார்க்கெட் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், ஒரு எம்ஆர்பி ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது முதற்கொண்டு யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டே ரெடி பண்ணுறாங்க, எப்படி போய் கடையில் சேல்ஸ் பண்ணணும், அதில் எப்படி மார்ஜின் வைக்கணும், எந்த ஒரு நாலேஜுமே அடிப்படை நாலேஜ் எல்லாமே பண்ணுறாங்க. அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை. ஸோ அதுதான் ஒருத்தவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அவங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணா பண்ணான்னு கற்றுப்பாங்க. ஸோ அரைகுறையாக பண்ணி ஃபஸ்ட்டே அவங்க நிறையா ஃபெயிலியர் தான் சந்திப்பாங்க. ஸோ அந்த ஃபெயிலியர் பார்த்தோன்னே பிஸ்னஸ் வேணான்னு க்யூட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி சோஷியல் மீடியாலே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்கீங்க. கடலூர் பேசிக்காக நீங்கள் கடலூரில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இல்லை, கடலூர், சென்னை, எங்களோட ப்ராடக்ட்ஸ் வெளியில் போகுது. மெயின் வந்து கடலூரில் இருக்குது. அது ஒரு பிரான்ச் நம்மளுக்கு வேலூரில் இருக்குது. ஸோ அவங்கள ஒரு ஏமாந்தவருக்கு நம்ம பைபேக் ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்து பண்ண சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏதோ பிஸ்னஸ்லாம் நம்பி நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஸோ அந்தமாரி ஆளுங்க நம்மளுக்கு தேடி வந்தால் நம்மளால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்குன்னு இல்லை, நம்மளால ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஒரு மோட்டிவ் மட்டும். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரல, பட் நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் 4 பேர் ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதனால் நிறைய பேருக்கு எங்களை தேடி யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் காம்படிட்டாக வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாரி எல்லாம் கஷ்டப்பட்ட பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட்டும் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பற்றிலாம் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க பிஸ்னஸ்னால சூசைட் பண்ணவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அது ஆக்சுவலி நான் அது ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நானும் இன்ஸ்டாகிராம் நார்மலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் நான் ஒரு வீடியோஸ் போட்டோன்னே எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு சம் நேம் மென்ஷன் பண்ணல, ஏதோ ஒரு ஸ்கீமில் அவர் பணம் போட்டு ஒரு 50 lakhs ஏமாந்துட்டார். 50 lakhs. ஸோ அவங்க ஒய்ஃப் அவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அவங்களை வீட்டு விட்டு அனுப்பிட்டார். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு குவாரியில் வந்து அந்த கல் உடைக்கிற இதில் இருந்தார். அவர் ஆக்சுவலி பேசியிருந்தார். ஸோ இந்தமாரி நிறைய பேர் பிஸ்னஸ் இல்லாமல் அவங்க வாழ்வதார்த்தை அவரே சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டுருக்காரு. அப்போ தென் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரோ கூப்பிட்டு இந்த ஜாப்பில் சேர்த்துருக்காரு. ஸோ அவர் சொன்னது என்னன்னா, உங்களால் முடிஞ்சால் அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னோட போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், வியூஸ் போகுது, நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை ஏன் அதில் போஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களுக்காக ஃபேமஸ் ஆகிறதுக்காக பார்க்குறீங்க. தென் தான் அப்புறம் நாங்கள் சரி பிஸ்னஸ் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களோட சேனல்ஸில் அதுமாதிரி அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்லாம். மற்றபடி நம்ம எங்களோட ஆட் எதுவுமே நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். எங்களோட ப்ராடக்ட் என்னன்னு கூட என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தெரியாது, நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியாது, நாங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னு தெரியல, நாங்கள் அதை ப்ரொமோட்டும் பண்ணலை. ஏன்னா எங்களோட பிஸ்னஸ் எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதை ப்ரொமோட் பண்ண எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு சரி நம்ம இது பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு ரீச் ஆகுது. பட் ஆனால் மக்களே சில பேர் அந்தமாரி வீடியோஸ் விரும்புறதில்லை. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஐடியா கொடுத்தா அதில் நல்ல ரீச் இருக்குது, அவேர்னஸ் கொடுத்தா அதை பார்க்கறதில்ல. ஆனால் அவேர்னஸ் பார்க்காம அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அவங்க நாளைக்கு லாஸ்ட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டு நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அந்தமாரி என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, மெசேஜ் பண்ணிருக்காங்க, ப்ரோ அவங்க வீடியோ முன்னாடி பார்க்காம போயிட்டேன், நீங்கள் சொன்னது ஃபேக்ட் ப்ரோ, நானும் இப்படி ஏமாந்துட்டு அப்படின்னா சின்னதாக ஏமாந்தவங்களாம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. பெருசாலாக்கானவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நிறைய பேர் அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆனால் அதில் ஒரு ரிலேஷன் எதுவும் பேட் கமெண்ட்ஸ் வராது. நம்மளுக்கு ரீச் பண்ணாலும் வரவங்க டீசெண்டாக பர்சனலாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு ப்ரோ, மெயின்டைன் பண்ணுங்கள், நம்ம வீடியோ போடலாம் ஏன் போடல, போடுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த இதுக்காக நாங்கள் ஒரு செலவு அவங்களுக்காக பண்ணணுன்றதுக்காக பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ நீங்கள் ஆக்சுவலி இப்போ பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க.
ஸோ ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க? உங்கள் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் கன்சல்டேஷன் அந்த மாதிரி? கன்சல்டேஷன் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா என்ன மாரி யங்கர்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கை கொடுத்து தூக்குது இல்லை. ஸோ மேபி பிஸ்னஸ் எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது போதும். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி பண்ணுறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல இருந்து தான் எங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்படும் போது எங்களுக்கு யாருமே கை கொடுக்கும். நம்ம 4 பேருக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணுறது ஓகே, ஒரு சாட்டிஃபிகேஷன். ஏன்னா நம்ம அந்த அடியப்பட்டு திரும்பி அந்த அடியை ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த பெயின் அகைன் யாரும் கொடுக்கூடாதுக்காக நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இன்றைக்கும் வரவங்க எல்லாருமே அதுக்குன்னு நான் என்னோட பிஸி டைமை ஒடுக்கி அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு கேட்டு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதில்ல, அது என்னையும் பண்ணிட்டு தான் இருப்போம். பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பிஸ்னஸ்ன்ற மணி இதுவும் எங்களோட ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், பட் எங்களுக்காக இது பண்ணுறது. ஸோ அது பண்ணிட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பிஸ்னஸில் இப்போ லோ ப்ரைஸில் கிடைக்குதுன்னு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாமல் ப்ராடக்ட் கம்மியாக வாங்கினது. ஆக்சுவலி அது வந்து சைனா ப்ராடக்ட் தெரியல, வாங்கிட்டு வந்தோன்னா டோட்டலாக அமௌண்ட் லாஸ். ஆக்சுவலி தெரியல இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு தெரியணும். அம்மா கொடுத்து வெளியில் போடணுவாங்க. ஆக்சுவலி அது பார்த்தோன்னா திரும்பி ஏமாறக்கூட ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்கில் தேவையில்ல இன்வெஸ்ட்மெண்ட் நாங்களும் நிறைய ஸ்டார்டிங்கில் பண்ணோம். அப்புறமேட்டு புரிஞ்சிச்சு, கண்ணாப்பினா நம்ம செலவு பண்ணுறோம், எப்படிலாம் செலவுகளை குறைக்கணும் அப்படின்றது. அப்புறம் ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட்ஸே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சோம், ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன நடந்தது எது நடந்ததே தெரியல. ஸோ அப்புறமேட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்தமாரி மிஸ்டேக்ஸ்லாம் நாங்கள் நிறைய பண்ணோம். அதெல்லாம் அப்புறம் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வர போய் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, என்ன தப்பு நடக்குது. ஏன்னா நம்ம தான் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே என்ன அக்கௌண்ட்ஸ் பண்ணோம். ஸோ என்ன உள்ளே வருது எவ்வளோ வெளியில் போகுது எதுவுமே நாங்கள் பார்க்கல, எங்களோட மார்ஜின் என்னன்னு பார்க்கல. ஸோ அதிகமாக லாஸ் தான் ஆச்சு. அதுலேருந்து ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம். டேட்டாஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களையும் பண்ணோம். ஸோ அதுலேருந்து மேபி கொஞ்சம் க்ரோத் ஆச்சு. அது மாதிரி இந்த ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணோம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க, பிஸ்னஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அது எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். அது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் ஃப்ரெண்டாகவே இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க, நான் ஓனர் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. அவங்க தப்பு பண்ணுறாங்களா திட்டணும், மற்ற டைமில் அவங்க கூட ஃப்ரீயாக இருக்கும்போது ஆறுதலாக இருக்கணும். ஸோ நான் ஒரு மீட்டிங் நாங்கள் என்னோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நாங்கள் ஃபாஸ்ட் ஸ்டார் ரோட்டில் போகும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு தான் நான் உள்ளே போவேன். அங்கே ஆக்சுவலி ஓனர் மட்டும் தான் அலோவ் பண்ணாலும் நான் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கூட்டு போவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் தான். அது நீங்கள் பிஸ்னஸ்னு இல்லை, நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி தான். நீங்கள் அவர்கிட்ட கரெக்டாக உண்மையாக இருந்தால் அவர் உங்ககிட்ட உண்மையாக இருக்க போகிறாரு. ஒரு முன்னாடி நம்ம உண்மையாக இருக்க இருந்துட்டு பின்னாடி பேசினா அவர் மாற போகிறாங்க. நம்ம எப்படி இருக்குமோ ஆனால் எல்லாரும் ஒரு மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் பார்ட்டிஷிப் 2 பேரும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது வந்து ஆர்குமெண்ட்ஸ் வரும், நீ என்ன எடுக்கிறது நான் எடுக்கிறது. அதனால தான் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா சரி ஓகே, அதில் ஒருத்தவங்க எல்லாம் சொல்லுவோம் சரி கிருஷ்ணா எடுப்பான் அவன் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. டெசிஷன் கூட நான் சப்போர்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இல்லை அவங்க ஆளுக்கு ஒரு டெசிஷன் சொல்லி எங்கள் ஃபைட் வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒன்டி பண்ணாலும் நீங்கள் ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க, அப்போ நாளைக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது யாரும் இங்கே கொடுக்கறதில்ல. ஆனால் பணம் மட்டும் நீ பாதி போடு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு மட்டும் நீ வேணும், பட் டெசிஷன் எடுக்கிறதுனால எடுப்பேன்னா அது யாருமே ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே தான் ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளமே வருது, ஈகோன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டை கூட சப்போர்ட் வச்சு பண்ணுறா, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வர ஃபேபிலாம் ஷேர் தரேன்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா தான் போகும். அந்த நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு, ஏன்னா இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரிலேஷன் தான் ஃப்ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே நம்மளுக்கு ரிவீட் ஆகும். நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் தப்பாக இருக்கும், ரைட்டாக யூஸ் பண்ணால் ரைட்டாக இருக்கும், அதுதான். ஆனால் இன்னி வரைக்குமே எனக்கு 5 years நாங்கள் பிஸ்னஸ் வெளியாளுங்களை வச்சு நான் ஒர்க் பண்ணதில்லை. வெளியாளுங்க யாருக்கும் அப்பாயின்மெண்ட்டே நான் கொடுக்க மாட்டேன். ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அவங்க மட்டும் தான் என் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி அவங்க என் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் இருக்கலாம், காலேஜில் படிச்சுனா இருக்கலாம் மேபி. ஆனால் என் ஃப்ரெண்டாக ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரோ ஆனவங்க அப்படிலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அவங்கள நம்ம போயிட்டு எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டில், நான் ட்ரஸ்ட்டில் தான் அவங்கள நம்பி தான் எல்லாத்தையும் பண்ணுறது போகிறது. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் போய் பேங்க்கில் கொடுக்க சொல்கிறது எடுக்குது. அந்த ட்ரஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருப்போம். அது யாரும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல, நாங்கள் ஆக்சுவலி கொடுக்குறோம். இன்னி வரைக்குமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி எங்கே போனாலும் நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் போவோம். ஸோ அந்த இது எங்களுக்குள்ளே அது இருக்காது. ஸோ சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் அங்கே ஒர்க்கர்ஸ், வெளியில் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதை நம்ம யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. பிஸ்னஸில் போயிட்டாலே உங்கள் ஃப்ரெண்டுன்றதே மறந்துடுறாங்க. அதுதான் டென்ஷன், அப்புறம் இந்த ஈகோ ப்ராப்ளம். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஷிப்? இல்லை, அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள வரல, எதுவுமே வந்தது இல்லை. அது ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டாக ஒரு சில இது இருக்கும், நான் ஹாஷாக பேசுவேன், அப்புறம் மறுநாளே நான் ஃப்ரீயாக பேசிடுவேன். அவங்களுக்கும் புரியும், சரி பிஸ்னஸில் நம்ம தப்பு பண்ணோம், ஸோ அதனால தான் வாஷா பேசலாம், மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மைண்ட் செட்டில் இருக்கனால தான் எங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த போயிட்டு இருக்குது. இல்லைனா வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் அது நம்ம கண்ணாபண்ணு சூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு சூட்டபிள் ஆள் கரெக்டாக வருவாங்க, அப்படி இருக்க தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ ஒரு பையன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை, அவன் பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆக்சுவலி பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எல்லாமே பண்ணலாம். ஆனால் இங்கே எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டு, நம்மளுக்கு மணி இருந்தால் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணதுக்கு அப்பா ஓரளவுக்கு சோர்ஸ் இருந்தது, பட் அப்பா கிட்டேருந்து நாங்கள் மணி அதிகமாக எதிர்பார்க்கல. நான் என்னோட சேலரி வச்சு நான் ஒரு 1 lakh HDFCயில் லோன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். டில் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக லோன் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்பா வந்து பிஸ்னஸ் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணார், இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சில பேர் நினைப்பாங்க உங்கள் அப்பா வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணும். அப்பா பிஸ்னஸ் வேறு, என் பிஸ்னஸ் வேறு, டோட்டல் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டேன், பண்ணு அப்படின்னாரு, அவ்வளோதான். அப்போ நேம் ஃபிக்ஸ் பண்ணார், மீதியெல்லாம் நானாக தான் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மைண்ட் செட் இருந்தால் வித்தவுட் மணியிலும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது ப்ரோ. அதேமாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்தாலே கமிஷன் தராங்க. ப்ரோ இப்போது ஸ்டார்ட் அப் நிறைய பண்ணுறாங்க, பண்ணும்போது டக்குன்னு என்னன்னே தெரியாமல் லோன் எடுத்துறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்காக நிறைய ஹெல்ப் பண்ணுது, நிறைய பேங்க்ஸு, நார்மல் ப்ரைவேட் பேங்க்ஸும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன்ஸ் வாங்கி, ஸ்டார்ட் அப் லோன்ஸ் வாங்கி பண்ணலாமா? அது அட்வைசபிளா? இல்லை, ஆக்சுவலி பண்ணுறது தப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க லோன் தராங்க. ஸோ இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் லோன் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணுறாங்க. அந்த லோனில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, அவங்க மிஷின்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கேஷ் அது கிடையாது. 15 lakhs சேங்ஷன் ஆகுதுன்னா 15 lakhs வந்து அந்த மிஷின் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திரும்பி ஜிஎஸ்டியாக அந்த 15 lakhsல 2 lakhs பேங்க்கே போயிடும். திரும்பி 30 lakhs தான். ஆக்சுவலி இங்கே வெறும் மிஷின்ஸ் மட்டும் வாங்கி வந்துட்டு அதுக்கு பர்ச்சேசிங்கான மெட்டீரியல், உங்கள்கிட்ட ரா மெட்டீரியல் எதுவும் இல்லாமல், அதுக்கான பேக்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ மிஷின்ஸ் மட்டும் வாங்கி வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. இவங்க சடனாக என்ன பண்ணுவாங்க, சரி அமௌண்ட் வேணும், மிஷின்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு நியரஸ்ட் யார்ட்டையாவது வட்டிக்கு கடன் வாங்காது. ஸோ அப்படி வாங்கும்போது எப்படி நான் சொன்ன மாரி ஒரு 3 or 4 months மேலே ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின் போது அந்த டைமில் உங்களால் அந்த லோனையும் திரும்பி அடிக்க முடியாது, வட்டிக்கு வாங்குறதையும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் லாக் ஆகுறாங்க. அது யாருக்குமே தெரியுதில்ல. பட் மானிய லோனுன்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு எல்லாமே அப்ளை பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அந்த லோன் எப்படி பண்ணணும்னா, அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கணும், உங்களுக்கு அடுத்தது ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது, என் பிஸ்னஸ் க்ரோத் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ நீங்கள் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆக்சுவலி ஏன்னா உங்ககிட்ட ஒரு செட்டப்ஸ் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வாங்க போகிறீங்க ஆல்ரெடி, ஆனால் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், அப்போ நீங்கள் போய் லோன் எடுத்திங்கன்னா உங்களால் திரும்பி அந்த லோன் அடிக்கவும் முடியாது. ஆக்சுவலி நீங்கள் அந்த 15 lakhs நீங்கள் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அமௌண்ட்டாக எதுவுமே வராது, ஃபுல்லாக மிஷின்ஸாக வந்து உங்கள் வீட்டில் இறக்கிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்து பே பண்ணுறதுன்றது பாசிபிளே இல்லை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. ஸோ அதனால் இவங்க வட்டிக்கு மேலே வாங்குறது, வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறதுன்னு வாங்கி லாக் ஆகி அந்த திரும்பி நம்ம லோன் கட்டலாம், அது சிபில் இருக்காது. ஸோ அடுத்து எங்கேயுமே உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. ஸோ டோட்டலாக ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபுல் லாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் முக்காசி பிஸ்னஸ்மேன் ஃபினான்ஷியலாக லாக் ஆகி அவங்க பிஸ்னஸ் விட்டு போகிறாங்க. லாபம் நஷ்டம்ன்றது வேறு அவேர்னஸ் இருக்கிறதோட ஃபினான்ஷியலாக லாக் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க அடுத்தது என்ன பண்ணுறதே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும் சில பேர் ஸ்டார்ட் அப் ஐடியா நல்லாயிருக்கும், அவங்க ஒரு சில ஸ்டார்ட் அப் ஸ்கீம் இருக்குது, இல்லை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்க ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களே பார்த்துக்க போகிறாங்க, உங்களோட ஐடியாஸ் பேஸ் பண்ணி தான் போகுது, நம்ம அக்ரிமெண்ட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அதில் அந்தமாரி ஐடியாஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு லோன் எடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கீம் மானியன்றதுக்கு ஒரு இதுக்காக போகக்கூடாது. ஏன் எடுக்கிறோம், பர்பஸ் கரெக்டாக எடுத்தால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அது தப்பான ஒரு பர்பஸில் எடுத்தால் உங்களுக்கு பாசிபிள் வராது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ பிஸ்னஸ்ங்கிறது ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, அதில் சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, இப்போ சோஷியல் மீடியா அதுக்கு தனியாக ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும், அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, மெயின்டெனன்ஸ் கூட கூட்டுறது உடைக்கிறது கூட நம்ம ஆக்சுவலி ஃபண்ட்ஸ்ன்னு அலோகேட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண ஒரு பிஸ்னஸில் என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ ஒரு என்ன ஆக்சுவலி நார்மலாக என்ன நினைக்கிறோன்னா, ஒரு இதை வாங்கி வச்சு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வித்தரலான்ட்டு. பட் அது வாங்கினக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கு இவ்வளோ பண்ணணுமா. ஒரு சேல்ஸ் பர்சன் அப்போ நான் இன்ஸ்டாகிராம் பேசும்போது நானும் ஒரு சில வீடியோஸ் பார்க்குறேன். ஜஸ்ட்டு ஒரு 200 square feet இடம் தான் போதும், ஒரு மிஷின் வாங்கினா போதும், மாதம் 80,000 சம்பாதிக்கிறான்னு போடுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ஆக்சுவலி கேட்குறேன், இடமும் அந்த அளவுக்கு ஒரு இடம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ராடக்ட் மிஷினில் போடுறீங்க, அது வெளியில் வந்துடுது, வித்தவுட் கவரில் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலும் வித்தவுட் கவரில் இருந்தால் வீணாக போயிடும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட்டாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும், அப்போ உங்களுக்கு கவர் நீட் இருக்குது. கவர் பேக் பண்ணதுக்கு இன்னும் நீங்கள் மிஷின் வாங்கினாலும் அதுக்கு இடம் தேவைப்படும். இல்லை அப்படி இல்லாட்டி நீங்கள் கவர் வாங்கி மேனுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணதுக்காக உங்களுக்கு இடம் தேவை. ஸோ ரெண்டாவது அதை மார்க்கெட் பண்ணதுக்கு மினிமம் நம்மகிட்ட பைக் இருக்கணும், இல்லை மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு டீம் இருக்கணும்.
ஸோ ரெண்டாவது ஸ்டாக்கை நீங்கள் ஏற்றி வைக்கிறதுக்காக உங்களுக்கு இடம் இருக்கும். ஸோ அந்த இதை பற்றியுமே நாலேஜ் இல்லாமல் இவங்க ஆனால் ஒரு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இடம் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வேணும். அது எக்ஸ்ட்ரா இருக்க தப்பு இல்லை, கம்மியாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் மிஷினரிஸ் வாங்கினாலும் அதுக்கு இன்னும் என்னென்ன தேவை, மார்க்கெட்டிங்கான உங்களோட பிராண்ட் எதாவது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பிராண்டுக்கான கவர்ஸ் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பிராண்ட் கவராக நம்ம போய் டேரெக்டாக வாங்க முடியாது. ஏன்னா இப்போ எம்டி கவர் நீங்கள் போய் ஒரு 1 kg வாங்கலாம். பிராண்ட் கவர் நீங்கள் போகும்போது அதுக்கான பிளாக்ஸ் நீங்கள் வாங்கி தரணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமான வால்யூமில் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங் டைமில் உங்களால் அதிக வால்யூமில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டு ஒரு 50,000 வெறும் கவருக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அந்தமாரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறதே தெரியாமல் ஜஸ்ட் மிஷின்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருவாங்க. இடம் இருக்குது, ப்ராடக்ட்டையும் வாங்கி வச்சுருவாங்க. அடுத்து அது எப்படி சேல்ஸ் பண்ணுற நாலேஜ் இருக்காது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதே தெரியாது. ரெண்டாவது நம்ம ஒரு கவர் செய்ய திரும்ப ஒன்றால் அது சேலிங் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மிஷின்ஸ் வாங்கணும். ஸோ நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் பேக்கிங் மிஷின் வாங்கணும், அதுக்கு ஒரு அப்புறம் நீங்கள் போய் கேட்கும்போது சொல்லுவாங்க இதுக்கு வேறு மிஷின் இருக்குது சார்னு. கடைசி உங்களுக்கு மிஷின் தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நினச்ச பேர் 50,000 எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது. இன்றைக்கி கோல்டு வந்து ரேட் ஏறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு கோல்டு ஷாப் வச்சாலே உங்களால் கண்டிப்பாக அவ்வளோ ரெவன்யூ எடுக்க முடியாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி மக்கள் எங்கே போகிறாங்களோ அதே இடத்துல தான் போயிட்டு கோல்டு வாங்குவாங்க. திடீர்னு நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க அவங்க ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, இது கைராசி கடை அப்படின்னு ஏதாவது ஒரு சில இது இருக்கும். அவங்க ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக வரனால அவங்களுக்கு கம்மியாக கோல்டு பிஸ்கட்ஸ் வரும், அதனால தருவாங்க. அதுமாரி ஆல்ரெடி இருக்க மெயின் காம்படேட்டிவ் பிராண்டை நம்மளால் பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வித்தவுட் பிராண்டிங் கூட பண்ணிடலாம். பிராண்ட் இருக்கும்போது அதில் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு பிராண்டு தொழில் அவங்க பிராண்டாக இருக்கிறவங்களே உனக்கு 5 ரூபாய்க்கு தான் தராங்க, நீ இவ்வளோக்கு பார்த்தாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்தவொடனே மார்க்கெட்டிங்கில் பேசுவாங்க. ஸோ நாங்கள் மார்க்கெட் இஷ்யூஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்லாம் கேட்பாங்க. போனோடனே நீங்கள் என்ன கேஸ்ட் அவங்ககிட்ட தான் வாமா அப்படின்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் நம்ம எவ்வளோ ஒன்றா சொன்னாலும் இன்னும் ஜாதி பார்க்குறோம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதில் கூட நாங்கள் எங்கள் ஆளுக்கு தான் வாங்குவோம், நீங்கள் அவங்ககிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்போது நம்ம ஒரு இன்னைக்கு இருக்க அந்த காலத்து எப்படி தெரியும், இன்னைக்கு இருக்க ஒரு பசங்களாம் நம்ம ஒரு மார்க்கெட் பண்ணும்போது அந்த மாரி வார்த்தையில கேட்கும்போது பசங்க ரொம்ப டிமோட்டிவ் ஆவாங்க. பட் இருந்தாலும் சரி இதெல்லாம் விடு பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. ஜஸ்ட் ஒரு மிஷின்ஸை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணால் போதும். அந்த மிஷின்ஸ் மட்டும் தான் அவங்க மிஷின்ஸ் வாங்கிட்டா பிஸ்னஸ் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு செட்டப் பண்ணணும். அது தெரியாமலே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால தான் 90% எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரே ஒரு சேல்ஸ் மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது, மிஷின் சேல்ஸ் மட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அவங்க மட்டும் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் க்ரோத் வேறு எதுவுமே க்ரோத் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காம்படேட்டர் நிறையா வந்தனால ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ பிஸ்னஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ், ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணுவோம். இன்னொன்று சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ எந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு? ஆக்சுவலி இப்போ நம்ம சர்வீஸாக எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு. சர்வீஸு அப்புறமேட்டு ஏஜென்சியாக எடுத்து பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இல்லை, ஏன்னா சின்ன வயசில் நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் கெத்து. ஒரு இன்டர்வியூ வந்தாலும் இது வெறும் சர்வீஸ் பேஸ்டா, நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் போங்க, அதான் உங்கள் லைஃப்பில். இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சர் செக்டாராக தான் சொல்கிறேன். மேனுஃபேக்சர் செக்டாராக இருக்கிறவங்க அதுமாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, கைமாற்றி வருவங்க தான் இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க தான், ஏன்னா அவங்ககிட்ட ஒன்லி ஸ்பீச் டேலண்ட் மட்டும் தான், மைண்ட் ப்ரெஷர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம். நம்மகிட்ட கிரெடிட்லாம் வாங்குவாங்களே, இப்போ என்ன சொல்லுவாங்க 1 lakh ப்ராடக்ட் எடுக்கிறேன், என்ன நம்பி கிரெடிட்டில் தர மாட்டீங்களா, நான் வித்து தரல. அவங்க வாய் திறமையிலேயே அவங்க பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க கை மாற்றி விட்டு ஒரு சம் மார்ஜின் வச்சு அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சர் நம்மளால பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம ஒரு லோன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது அமௌண்ட் சம்திங் ஏதோ ஒரு கோல்டு வச்சு எடுத்துருப்போம். அவங்ககிட்ட நம்ம ஒரு 1 lakh 2 lakh நம்ம கிரெடிட் கொடுத்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு மந்த் எண்ட் ஆனால் நம்ம சேலரி கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம மேனுஃபேக்சராக திரும்பி போய் தான் நம்ம கடை வாங்குறது, லோன் வாங்குறதுன்னு எடுப்போம். ரெண்டாவது நம்ம அடுத்தது மேனேஜ் பண்ணதுக்கே நம்மளுக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அந்த அமௌண்ட் எதிர்பார்க்காம நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே எது இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெறும் அவங்களோட ஸ்பீச் மட்டும் வச்சு. ஆக்சுவலி அது கெத்தா இல்லைனாலும் ப்ராஃபிட் அதுதான். பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரணும் அதான். ஏன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் நான் அந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்லலாம், பட் ஓனர்ஷிப்போட அவங்க லக்ஸரியான காரில் போவாங்க, நம்மகிட்ட வாங்கி அப்படி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் ஒரு ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க நீங்களும் ஒர்க் பண்ண போது நினச்சிருப்பீங்க, ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். மேபி அந்த ரேஷியோ வேணா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நான் ஒர்க் பண்ணும்போது நினச்சேன்னா பிஸ்னஸ் போனால் நம்ம ஃப்ரீயாக வீட்டில் இருக்கலாம். ஆக்சுவலி இப்போ சண்டே கூட என்னால் இருக்க முடியல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு டைட்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது, இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்குன்னு அங்கே வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நம்மளோட உழைப்பு எடுத்துப்பாங்க, லாபம் கிடைக்காது. இங்கே எப்படின்னா நம்ம உழைப்பு இல்லை, ஆனால் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பொறுப்பு இருக்குனாலே நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், தூக்கம் வராது. மந்த் எண்ட் ஆகுதா, எல்லாரும் சேலரி போடணும், அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அதுலேயே மட்டும்தான் மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்த்து இவங்க தப்பாக இந்த காரணம் செஞ்சனால தான் இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண் முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுறதெல்லாம்?
நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ம் ஸோ இவர் பண்ணுறாருன்ட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களை ஆப்போசிட்டாக பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இப்போ ஒருத்தர் கூட எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அவர் லேண்டே சேல்ஸ் பண்ணிட்டார். அது லாஸ் ஆகிட்டு. ஸோ அந்தமாரி அந்த தான் ஆல்மோஸ்ட் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ இல்லாமல் நிறைய பேர் அதுக்கான டைம் கொடுக்காம குவிட் பண்ணிட்டு போகிறாங்க. நான் நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்டேன். நல்லா போகும், ஒரு 6 மாதத்துக்குள்ள ப்ராஃபிட் கம்மியாக இருக்குன்ட்டு அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் அதை யாரெல்லாம் அதை தாண்டி இருக்கிறவங்களோ உங்களை இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாமே சக்ஸஸாக இருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சரி. ஸோ நாங்கள் எப்பயுமே நாங்கள் அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாத்துக்குமே நான் டைம் கொடுப்பேன். எல்லாருமே இக்னோராக பேசுவாங்க. இப்போ நான் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ என்ன ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, இதே நல்லா பார்க்கலாமே, ஏன் உங்களுக்கு அடுத்த பிஸ்னஸ், அது ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது ஏன் இன்னொரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னு நானும் சொல்ல. அந்த பிஸ்னஸ் எனக்கு இப்போ எனக்கு மணி வேணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணல, ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட்டுக்கு தான் அது நான் வச்சு, அதுலேருந்து எனக்கு இன்கம் வரணும்னா நான் இதை வச்சு சமாளிச்சிடணும் எனக்கு நம்பியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு பெயின். ஆனால் இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவிட்டி மட்டும் தான் பேசுவாங்களே, உங்களுக்கு பாசிட்டிவாக பேச மாட்டாங்க. ஏன் உனக்கு தேவையில்ல அந்த ஒரு வார்த்தை எல்லாருமே இருக்கும். இல்லைன்னா வருது, இது ஏன் போய் தேவலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம நாளைக்கு அது நல்ல குரோத் ஆகிட்டு நல்லா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு 2 இயர்ஸில் நாங்கள் 2 கார் எடுத்துருக்கோம். ஸோ அதை நாங்கள் எங்களோட ஸ்டைலில் போகிறனால மட்டும் தான் பண்ண முடியுது. அது எங்களோட அதை நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்று பார்த்து பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வர முடியாது. ஆக்சுவலி பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்க யோசிக்கவே கூடாது. இல்லை அதுதான் ஒரு 100 பேர் வந்து நம்மளால முடியாது, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு எந்த மென்டாலிட்டி இல்லை. ஆக்சுவலி என் கூட இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக பேசுனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நெகட்டிவ் பேசினா நான் ஆஷா பேசுவேன். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணணும், ஒன்லி நம்மளால் மணி எடுக்க முடியும் அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக எடுக்கலாம். இது நிறைய பேர் நான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மை. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுன்றது யூனிஸ் எல்லாமே நம்ம என்ன நினச்சிருக்கோமோ கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை இக்னோராக அவங்க பேசுறதை நம்ம மைண்டில் எடுத்துக்கூடாது. எடுத்து நம்ம லைட்டாக ஒன் டைம் ஓகே ஐயோ இவங்க சொல்கிற மாதிரி நான் ஃபெயிலியர் ஆகும் நினச்சிட்டா டோட்டல் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. நம்மளை நம்புற வரைக்கும் தான், நம்ம அதை விட்டுட்டாலே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மைண்ட் செட் எப்பயுமே இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாலும் ஃபீல் பண்ணிருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கேன். பட் அந்த மைண்ட் செட் எடுத்துக்க மாட்டேன். சரி ஓகே ட்ரை பண்ணலாம், முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. சப்போஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டாக பசங்களுக்கு கால் பண்ணால் அவங்க ஒரு 1 hour 2 hours பேசலாம், அவங்க ஒரு மோட்டிவ் பண்ணுவாங்க. அவங்க வெக்ஸ் ஆகும்போது நாங்கள் மோட்டிவ் பண்ணுவோம். எங்களுக்குள்ள அந்த ஒரு மாறி மோட்டிவேட் பண்ணு. இதுவே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் அதை பற்றி டிஸ்கஷனே பண்ண மாட்டேன். அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இக்னோர் பண்ணுறோம். ஏன்னா அந்தமாரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஏன்டா அவனுக்கு அப்படின்னு ஸ்டார்டிங். ஸோ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஸ்டார்டிங் போடும்போது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைனாங்க. ஸோ இன்னைக்கு 20,000 followers கிட்ட வரும்போது தான் அவங்க வந்து இந்தமாரி கண்டென்ட்ஸ் எடுத்து போட்டு அவங்களே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நம்ம இன்னைக்கு வளர்ந்தாதான் யாராக இருந்தாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் இக்னோர் பண்ணிட்டாலே ஒரு ப்ராப்ளம் இல்லை. இக்னோர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதை நம்ம கண்டுக்க அப்படி இருக்கவங்கள நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி தேவையில்லை. ஏன்னா நம்ம கெரியருக்கு கூட வந்து சப்போர்ட்டாக பேசுகிறவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான். அவங்க ஃப்ரெண்டாக ஓகே என்னென்னா என்ன அவள் தான் இந்த டிஸ்கஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலாம் அவங்ககிட்ட பேசக்கூடாது. வேறு ஏதாவது ஜென்ரல் டாபிக் பேசுகிறோமா அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வந்துட்டு இருந்தோம். இதை பற்றி நம்ம பேசினா நம்ம மண்டே குழப்பிடுவாங்க. ஏன்டா அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ஏன்டா அப்படின்வாங்க. சில பேர் நல்ல மைண்ட் செட்டில் பேசுவாங்க, சில பேர் இவன் ஏன் வளரான்னு பேசுவாங்க. ஸோ அந்த மாரியும் 2 மைண்ட் செட் இருக்குது. சில பேர் பசங்க ஏன்டா பயம் க்ளோஸாக இருக்கவனா சொல்லுவோம், பயத்தில் சொல்லுவாங்க. ஏன்னாண்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபெயிலியர் ஆகிட்டான், அவன் ஃபெயிலியர் ஆகிட்டா அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. சில பேர் இவன் வளர்றான், அவனை எப்படியா நம்ம இக்னோர் பண்ணணும், நாளைக்கு நம்மளோட இவன் வளர்ந்துடக்கூடாது அப்படி ஒரு மைண்ட் தாட்லேயே சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவாக பேசினா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி ஒரு ரிலேஷன் தேவையில்லை, அது யாராக இருந்தாலும் சரி. கரெக்டு தான். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிச்சு. இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸில் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு எங்கள் ஏரியாலே அது யாரும் பண்ணுவாங்க தெரியல. என் ஏரியாலே நான் என்னோட பிஸ்னஸே அவங்களுக்கு சொல்லித்தரேன், இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலி என்னோட ரிலேஷன் சிஸ்டர்ஸ் அண்ணன் அவனே வந்து என்னை மீட் பண்ணோம். ஆக்சுவலி அவன் டெல்லியில் வந்து ஒரு 1.5 lakh மிஷின் போட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து நிற்கும் போது அவன் என் கம்பெனியில் டைப், ஏன்னா நான் டைப் ஆப்ஷன் நிறைய பேர் கொடுக்குறோம், அந்த பைபேக் ஆப்ஷன் மாரி ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி தரது கொடுக்குறோம். பட் நான் அவனை வந்து ப்ரொடக்ஷனாக கொடுக்க சொல்லலை, ஏன்னா ரிலேஷனாக இருக்கான், நாளைக்கு அது ஒரு சம்திங்காக தான் வரலாம். ஏன்னா ரிலேஷனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், நீ தனிச்சு செயல்படு, நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன், எப்படி என்ன பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக அவன் மிஷினே ப்ராப்ளம், நான் போய்ட்டு அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இதுக்கு நான் சொல்லியிருக்கலாம், நீங்கள் போய் மிஷின்ஸு அவங்க கூட சரி பண்ணு. எனக்கு ஆக்சுவலி நாலேஜ் இல்லை, நம்ம படித்த மெக்கானிக்கல் எனக்கு தெரியும். ஸோ நானே போய் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன போகணுன்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு தாட்ஸ் இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கணுவாங்க. அது நம்ம மட்டும் என்ன நல்லா இருக்குன்னு நினச்சதோட மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கலாம். என்னோட மைண்டை நான் எப்பயுமே நம்புவேன். எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், அவங்க நான் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். எங்களுக்குள்ளே இருக்க சக்ஸஸ்ன்னு பார்த்தா தான் நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சினா எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா நான் ஆக்சுவலி ஒரு நல்ல ஜாப், ஒரு லக்ஸரியான லைஃப், நான் பிஸ்னஸ் போகணும் அவசியமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இருக்கணுன்றதுக்காக நான் பிஸ்னஸில் இறங்குறேன். அவங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேறு வழியில் கடவுள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். அது உண்மை. நாங்கள் நிறைய டைம் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன்.
ஒரு சிலர் ரொம்ப ஃபெயிலியர் ஆகும்போது எனக்கு அதை நான் உணர்ந்து இருக்கேன். ஸோ ஓகே நம்ம இப்படி இருக்கனால தான் நம்ம இப்படி இருக்கோம். நான் செல்ஃபிஷாக இருந்தேன்னா அதுமாரி வர முடியாது. அதுமாரி எங்கள் பசங்களும் வந்து அவங்க செல்ஃபிஷாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. சரி எவ்வளோ இருந்தாலும் கிருஷ்ணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த தாட்ஸ் வந்து உண்மை. அது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன நினைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலி அது தப்பான வழி தான் ப்ரோ. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் லைஃப் வந்து பாசிட்டிவாகவே இருக்காது. இப்போது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வளர்ந்துட்டாலும் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அவங்க ஹெல்ப் என்னால் வாங்கிக்க முடியும். இப்போ நான் செல்ஃபிஷாக நான் மட்டும் வளர்த்துட்டேன், அவங்களாம் வளரலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நாளைக்கு சப்போர்ட். எனக்கு சப்போஸ் பிஸ்னஸில் ஒரு அமௌண்ட் ப்ராப்ளம்னாலே இந்த எடுத்துக்கோ அந்த கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ் தான் டக்குன்னு கொடுப்பான். நம்ம ஆல்ரெடி நம்ம எதுவுமே பண்ணாமல் அவங்க வேணாம் நம்ம நினச்சிருந்தா அப்படி இருக்கும்போது நம்ம நாளைக்கு இதுன்னு இல்லை பர்சனலாக அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லாம் நான் இறங்கி பார்ப்பேன் அவங்களுக்கு வேணுன்றது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதான் நம்ம எப்படி இருக்குமோ ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அது வரப்போகுது. நம்ம நல்லா இருந்தால் நல்லா இருக்க போகுது, இல்லைனா அப்படி இருக்க போகுது. நம்ம ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்லேருந்து நம்ம இருந்தால் அது நம்மளுக்கு அப்படியே ரிவீட் ஆகிடும். அவ்வளோதான். அப்போ அவனும் தப்பான மைண்ட் செட் தான் இருப்பான். ஏதாவது ஒரு டைமில் அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான், இவன் நம்ம கிட்டே ஏமாத்துறான், ஒரு போலியாக தான் நடிக்கிறான்றது தெரிஞ்சுக்கும். அந்த டைமில் அவன் கண்டிப்பாக மாறிடுவான். இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. அவங்க எந்தெந்த விஷயத்தை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்க? அதில் வர ஃபெயிலியர்ஸ் யாருமே சொல்கிறதில்ல. அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறது வேறு அட்வான்டேஜ் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அவங்களோட பிஸ்னஸ் கரெக்டாக பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட பிஸ்னஸ் ஒரு ஃபேமஸ் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒர்க்கை அவங்க பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க. அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி வியூஸ் போகுன்றதை முடிவு பண்ணிடுறாங்க. அட்வான்டேஜஸ் சொன்னால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்கன்றது முடிவு பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அதை பார்த்து நீங்கள் யாரும் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனை. நீங்கள் இதையும் பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அதுமாரி நிறைய பேர் நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், பிஸ்னஸில் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்தமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம்ல. பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கிறதோட என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்ல. அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு இல்லைனா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்பீங்க, என்ன அக்ரிமெண்ட்டாக போட்டுறாங்க. ஜஸ்ட் அவங்க கேட்டால் நான் வீடியோ போட்டேன், அவ்வளோதான். அவங்க வீடியோக்கு வியூஸ் வருது, ஃபாலோவர்ஸ் வருது, அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க, அவங்க கூட 4 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க கரெக்டாக அவங்க ரோல் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப்லேயும் மணி ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுமான்றது இல்லை. அவங்களோட ஃபீல்டை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள யாரையும் ப்ளைம் பண்ண விரும்பல. பட் அதை சூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. நீங்கள் ஏன் இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள், என்னன்றது தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ரெண்டாவது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த யூடியூப்லேயும் எந்த வீடியோஸ் நாங்கள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணல, நானாக தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ எனக்கு தெரிஞ்சு 2019 யூடியூப் ஸ்டார்டிங் டைம் எனக்கு தெரிஞ்சு. அப்போலாம் ஒரு 2-3 பேர் தான் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் மணி ஜென்ரேட் பண்ண முடியுதா இறங்க தெரியாது. இன்றைக்கி எல்லார் அக்கௌண்ட்லேயும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ சாப்பிட்றது அது தப்புன்னு சொல்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். அது நான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ரீசன் இந்த ஐடியாஸ் இந்த இதெல்லாம் நானாக திங்க் பண்ணி பண்ணது. யாரோட சப்போர்ட்டோ யாரை பார்த்தோ யார் சொல்லியும் நான் பண்ணலை. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸும் அடுத்தும் சொல்லி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் இருக்க என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லிடுவாங்க, நெகட்டிவ்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதில் நாலேஜ் இருக்குது. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அங்கேயும் தொழிலை கற்றுப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க தொழில் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, அவங்க நாலேஜபிள் தான். பட் அந்த தொழிலே பண்ண முடியும்னாலும் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றது நிறைய பேர் தெரியல. இப்போ ஒருத்தவங்க போயிட்டு ஒரு அலைன்மெண்ட் ஷோரூமில் இங்கே வேலை செய்கிறாங்க, நல்லா பார்ப்பாங்க, நல்லா மணி ஜென்ரேட் ஆகும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியாக வந்து ஒரு அலைன்மெண்ட் வைப்பாங்க. அதை தப்புன்னு சொல்லலை. ஒவ்வொரு அந்த அலைன்மெண்ட்டு ஷோரூம் வச்சு அவங்க அந்த ஆட் கொடுத்து பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு பர்பஸுக்கு ஒர்க்கு போனவங்க நம்ம திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது கஷ்டம். அது தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட அட்மாஸ்பியருக்கு சின்னதாக வைப்பாங்க. அவங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடை வச்சிருப்பாங்க. இவங்க வந்து என்னோட கெப்பாசிட்டிக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் தான், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வர கஸ்டமர்ஸ் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அது யாருமே பார்க்கறதில்ல. ஸோ அந்த இதுலேயும் சில பேர் ஃபெயிலியர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அது பண்ணுறது காப்பி ரைட்டிங் பண்ணுறது தப்பு இல்லை, அதுக்கான கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு காப்பி ரைட்டிங் பண்ணால் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மளிகை கடைன்ட்டு நிறைய பீக்கில் இருந்துச்சு. மளிகை கடை தான் கிட்டத்தட்ட தொழிலதிபராக இருந்தாங்க ஒரு சர்டன் பீரியட். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மளிகை கடைங்கிறது ஒரு பாவர்ட்டி செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தா சேஃபாக இருப்போம்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அது உண்மை. நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு மளிகை கடை தான் பிஸ்னஸ்லேருந்து, அப்புறம் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டை பீட் பண்ணுற மாரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. அடுத்தது காம்படிட் போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எல்லாமே ஃபியூச்சர் எப்படி இருக்கோ அதை பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட்டில் லாபம் வர பிஸ்னஸ் நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு. ஏன்னா நீங்கள் நான் கருப்பட்டி காஃபி ஷாப் எடுத்துக்க ரீசனே ஃபியூச்சரில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாமே சுகர் பேஷண்ட். ஃபியூச்சரில் எல்லாமே இந்தமாரி வித்தவுட் சுகரில் தான் சாப்பிட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும்னு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கு. இன்றைக்கி எல்லாருமே என்ன நெகட்டிவாக பேசலாம், அன்றைக்கி என்னோட ஷாப் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு லாபம் வேணாம்,
நான் இன்றைக்கி ஒரு விதை போடுறேன், அது மரமாக வந்தோடனே நான் அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன்ற மைண்ட் செட்டில் பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை. ஏன்னா அமேசான் அன்றைக்கி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ணும்போது இந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி அமேசான் மாதிரி நிறைய காமர்ஸ் வந்துட்டுது, அதனால இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம இன்னி பிளான் பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் எப்படி இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி அக்ரிகல்ச்சர் எல்லாமே வேணான்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டைமில் அக்ரிகல்ச்சர் தான் பெஸ்ட்டாக வரப்போகுது. நானே ஒரு சில டைம் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற அக்ரிகல்ச்சர் வேண்டாம் வேஸ்ட்டாக விற்கிறாங்க. நாளைக்கு உங்ககிட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே நம்ம ஒரு பெரிய ஆள் சொல்லலாம். அந்த சிஸ்டம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் என்னன்றதை யாராவது ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இல்லை இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அந்த பிஸ்னஸ் இருக்குன்னா தயவு செய்து நான் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது அன்றைக்கி மட்டும் தான் ட்ரெண்டிங். ஸோ அந்த வீடியோஸை எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அந்த பிஸ்னஸை ஒரேடியாக அழிச்சிருவாங்க. அது வேஸ்ட்டு. இல்லை ஆக்சுவலி அது நான் சொன்னேன், அந்த ரோஸ் மில்க் அதுதான். இன்னைக்கு வெயில் அடிக்கும், அந்த ரோஸ் மில்க் கொடுக்கும். நம்ம அதை கேட்டு ஒரு கடையை ஆரம்பிச்சு அந்த ரோஸ் மில்க் போடுறதுக்குள்ள மழைக்கிழமை மாதிரி அது எல்லா டைமும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்காது. ஆனால் அவங்க ஒரு சில வீடியோஸ் பார்க்குற அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது அவங்க தப்பு இல்லை, ப்ரொமோட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை சூஸ் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அவங்கள நம்ம போய் நீங்கள் ஏன் ப்ரொமோட் பண்ணுறோம், அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க, வாங்குறது நம்ம ஐடியா இருக்கும்போது நம்ம தான் சூஸ் பண்ணணும். நீங்களும் ஆல்ரெடி நம்ம ஒரு எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் நம்ம கஸ்டமரை யோசிக்கணும். நீங்கள் சொல்லுமே அந்த ரோல்ஸ் மீன் நம்ம போய் மாய் டைமில் குடிக்குமா, ஃப்ரீயாக கொடுத்தாலும் குடிக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போய் அந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணும்போது நான் எப்பயுமே எங்கள் பசங்கிட்டே சரி எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் கஸ்டமராக தான் யோசிப்போம். எங்களோட ப்ராடக்ட் இப்போ நான் ஒரு கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க எங்கள் ஆளுங்கிட்ட அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் இது ₹1 கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்குவீங்களா, வாங்க மாட்டேன், அப்படியே அதில் போகிற கேட்ட போடுங்க, அப்படி தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்க கேட்பாங்க ஓகே பார்ட்ஸ் எது, சாம்பிள் பார்ட்ஸ் எது, எனக்கு ஏதாவது சாம்பிள்ஸ் கொடுங்க, அந்த எல்லாம் கேட்ட வைங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு கஸ்டமரை திங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கஸ்டமராக இருக்கீங்க, ஒரு காசு கொடுத்து வேல்யூ ஃபார் மணிக்கு உங்கள் பொருள் இருக்கான்னு நீங்கள் பார்த்தானே வைப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் அதுக்கு இருந்தால் இது பேக் பண்ணுங்களதுக்கே ரிஜெக்ட் பண்ணுங்கள். ரிஜெக்ட் ஆகிறது பிரச்சனை இல்லை, கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால தான் நான் கஸ்டமர்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமரை திங்க் பண்ணணும், ஓனர்ஷிப்பாக திங்க் பண்ணால் வேலைக்கு ஆகுது. ஏன்னா நம்மளும் அந்த பிஸ்னஸ் மட்டும் தான் ஓனர், அதர் வைஸ் நம்மளும் ஒரு நார்மல் கஸ்டமர். மற்ற எல்லாருக்குமே நம்ம ஒரு எங்கே இடத்து போனால் நம்ம அவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸ், ஒரு கார் பையிங். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம், சேம் லைக் நம்ம ப்ராடக்ட் நம்மளே திங்க் பண்ணணும். இப்போ இந்த ப்ராடக்ட் வேணால் நம்ம என்னெல்லாம் வீட்டில் பார்ப்போமோ அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது யாரும் பண்ணுறதில்லை. ஓகே, நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இன்னொருத்தவங்களை பார்த்து வியந்து அட்மையர் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் மாடலாக எடுத்து தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் யார் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க? அப்பா தான். ஆக்சுவலி அப்பா வந்து எஜுகேஷன் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். எனக்குள்ள ஒரு தாட் என்ன, எஜுகேஷன் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் அப்பா அப்படி பண்ணுறாரு, நம்ம எஜுகேஷன் படிச்சுட்டு ஜாபுக்கு போகிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு, ஒரு ஓனர்ஷிப்பாக இருந்து ஒரு பண்ணும்போது ஒரு சில கைடன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஓனர் பையன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறது ஒரு நல்லா இருக்கும். சரி ஓனர் ஒரு பையன்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்க்கறது பாரு அப்படிங்கும்போது, ஸோ பிஸ்னஸ்னால் இது ஒரு கெத்து இருக்குது அப்படின்ற மாரி அப்போலேருந்து அவர்கிட்ட பிடிச்சிருச்சு. பட் அவர் பண்ண பிஸ்னஸ் நம்மளுக்கு அப்பா சொல்லிக் கொடுக்க மாட்டார். நான் அவர் வந்து நீ வந்து படித்து வேலைக்கு தான் போகணுன்ற மைண்ட் செட் அவருக்கு. ஸோ அவருக்கு கற்றுக்கூடாது, ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், பட் பண்ணணுன்றது அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அது பெரிய, ஏன்னா அப்பாவை நம்ம நிறைய விஷயத்தில் ரோல் மாடல் இருப்போம், ஒரு பிஸ்னஸ்க்கும் ரோல் மாடல் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான், நமக்கு சொல்லவும் பெருமையாக இருக்கும். ஸோ இது ஒரு கிரேட் இன்டர்வியூ நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பற்றி எனக்கும் நிறைய விஷயம், ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நானும் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் புரிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, உங்கள் வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு. ஸோ ஆன் அ ஃபைனல் நோட், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு சின்ன பையனை வச்சுக்கோங்க, டேட்டா காலேஜெலாம் முடிக்கிறான், வேலையை பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு செட்டே ஆகாது, இல்லை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை மாதிரி அப்பாவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி அவனுக்கும் அப்பாவை பார்த்துருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்து நம்மளும் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுன்னு பண்ணணும். ரெண்டாவது, மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாது, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யார் சொன்னாலும் இக்னோர் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். யார் பேசுறது அவனோட இன்ட்ரெஸ்ட் அச்சீவ் பண்ணுறது வரைக்கும் போயிட்டே இருக்கணும், வித்தவுட் ஸ்டாப்பிங். அப்படி பண்ணால் ஓகே தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.